ஹே ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். சினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங்கான மூவி. இந்த மூவி நிலவுக்கு மேல் என்னடி கோவம். இந்த படம் அவங்கள எல்லாரும் தெரிஞ்சது தான். இந்த படத்தை நம்ம தனுஷ் சார் அவர்கள் டைரக்ட் பண்ணி வெளிவர இருக்கிற பிப்ரவரி 21க்கு வெளிவர இருக்கிற படம் தான் இந்த படம் சொல்லணும். அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி அதை பற்றின பிரேக் டவுன் ரிவ்யூ எல்லாம் தான், ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல் த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வரும். சரி, வீடியோ என்ன பார்ப்போம். நிலவுக்கு மேல் என்னடி கோவம். இந்த படத்தில் பவேஷ், அனிகா சுந்தர், பிரியா பிரகாஷ் வாரியர், தாமஸ், அதான் லியோவில் பண்ணியிருப்பார் அந்த தாமஸ், அவர் தான் மேத்யூ தாமஸ் தான். இன்னும் ஒரு சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. இதான் அந்த படம் தான் நிலவுக்கு மேல் என்னடி கோவம். அந்த படம் தனுஷ் சார் அவர்களோட டைரக்ஷனில் அன்யூஷுவல் லவ் ஸ்டோரின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணி வேறு லெவல் சாங்ஸ்னால் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது இதான் சொல்லணும். அதை தொடர்ந்து தான் அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் வந்து தனுஷ் சார் அவர்களை வச்சு தான் அந்த ட்ரெய்லரு வந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அன்யூஷுவல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அது வந்து அப்படியே வருது. ரெஜெண்ட் மூவிஸ் அவங்க ரிலீஸ் போல் இருக்குது. அப்புறம் ஒண்டர் ஃபிலிம் தான் ப்ரொடியூசர், அவங்களே ஓன் ப்ரொடியூசிங் அதெல்லாம் அப்படியே ஓனாக கட்டிக்கிட்டு தான் இது அன்யூஷுவல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீனாக காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த விஷுவல்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த விஷுவல் கொடுத்துருக்க கலரிங் எல்லாம் பார்க்குறப்ப வேறு லெவலில் செம்மையாக ஒரு நார்மலான ஒரு மூவி, ஒரு லவ் மூவி எப்படி எந்த மாதிரி ஒரு ஜானரில் எப்படி இருக்குமோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்ப தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் மூவி, ஒரு ஜாலியாக ஃபன்னாக அப்புறம் எல்லாம் கலந்த ஒரு இது மாதிரி ஒரு பார்க்க போகிறோன்னு இந்த விஷுவல்ஸ் பார்க்குறப்ப தெரியுது. சரி, அதெல்லாம் பார்த்ததோட அந்த கோல்டன் ஸ்பாரோ அந்த எலிவேஷன் அதை கொடுத்துருக்கிறது வெறும் அந்த சாங் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சாங்கு கொடுத்துருக்க விதம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் மோஸ்ட்டாக கதை எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகுது. அதாவது என்னென்னா, ஹீரோ அவர்கள் ஒரு ஹீரோயின் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. பவேஷ் அவர்கள் அந்த பிரியா பிரகாஷ் வாரியர் அந்த ஆக்டர் அவங்கள லவ் பண்ணுற மாதிரி அந்த கதை ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டுருக்கப்போ தான் திடீர்னு அனிகா சுரேனா அவர்களே காட்டுறாங்க. இவங்க யாருன்னு கேட்குறப்ப என் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வந்து அனிகா வந்து லவ் பண்ணி அதை வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி அதை தொடர்ந்து பிரியா பிரகாஷ் வாரியர் லவ் பண்ணி அந்த மாதிரி கதை போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மேலும் எப்போவுமே இருக்கிற லவ் ஸ்டோரி மாதிரி தான், லவ் ஃபெயிலியர், அப்புறம் இன்னொரு பொண்ணு, அப்புறம் கடைசியில் யாரோட சேர்றாங்க அந்த மாதிரி கதை தான் இருக்கும் போல இருக்குது. அப்புறம் ஒரு ஃபன்னாக ஜாலியாக எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு ஜாலியாக, அப்புறம் ஜிவி அவர்களோட மியூசிக்கோட சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இது தனுஷ் அவர்களே அந்த ட்ரெய்லர் 2ல் சொல்லியிருப்பாரு, வாங்க ஜாலியாக பார்த்துட்டு போங்க. அந்த மாதிரி தான் ஜாலியாக இருக்கும் போல இருக்கு படம். ஃபன்னுக்கு தாறுமாறாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே யூத்துக்கு செம்மையாக அந்த படம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். ஏன்னா வந்து இது இப்போ கரண்ட்டு லவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபன்னாக ஜாலியாக எப்படிலாம் காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். மேலும் இந்த படத்தில் மேலும் யாருன்னா சரத்குமார் அவர்கள் அனிகா சுரேனுக்கு ஃபாதராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அப்புறம் பவேஷ்க்கு வந்து ஃபாதராக வந்து ஆடுகளம் நரேன், அதை தொடர்ந்து சரண்யா பொண்ணு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஃபாதர் மதராக. மேலும் இன்னும் ஒரு சில பேரில் ட்ரெய்லர் கட்டில் நல்லா பார்க்க முடிஞ்சு ஒரு சில ஆக்ட்ரஸும். ஓவராலாக
ட்ரெய்லர் பார்க்குறப்ப செம்மையாக வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். மியூசிக் வைஸும் சரி, அப்புறம் அந்த யங் கப்புள்ஸ், இந்த கரண்ட் ஜென்ரேஷனோட லவ் எப்படி இருக்க போகுதுன்னு அதை காட்டுற விதமாகவும் சரி, அங்கே சாங்கோட அந்த கோல்டன் ஸ்பார் விஷுவலும் சரி, எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு பியூர் லவ் ஃபன் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி இந்த படம் எங்கேஜிங்காக ஃபுல்லாக இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப படம் வேறு லெவலில் இருக்க போகுதுங்கிறது இதுலேருந்தே பார்த்ததுல தெரியுது. நீங்களே சொல்லுங்கள், இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிலவுக்கு மேலே என்னுடைய கோவம் எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட் அந்த கோல்டன் ஸ்பாரோ சாங்குக்கு ஃபுல் வீடியோ சாங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியங்கா மோகன் அவர்கள் டான்ஸ் அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அதனால் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்க்குறப்ப ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, அந்த கோல்டன் ஸ்பாரோ மற்ற சாங்ஸ் எல்லாம் நிறையா சாங் வந்திருக்கு. அந்த சாங்ஸில் இந்த சாங் பிடிச்சிருந்துச்சி. கோல்டன் ஸ்பாரோ தவிர மற்ற சாங்குங்களையும் பற்றி சொல்லணும்னா சொல்லுங்கள். இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு ட்ரெய்லர் பற்றின ரேட்டிங் கொடுக்குறதுனால கொடுங்க. மேலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, அஃபிஷியல் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. நம்ம சேனலோட அபோட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மேலும் அதை செக் பண்ணி பாருங்கள். மேலும் அங்கேயும் நான் ஏதாவது அப்டேட் கொடுக்கணுனாலும் நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடனே வந்து நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆழ்த்த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற விட உடனுக்குடனே வரும். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோ சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.